வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை மந்தாரை அப்படிங்கிற திருவாச்சி. இதனுடைய தாவரவியல் பெயர் பிரிகோனியா வர்கினேட்டா, குடும்பம் ஃபேபேசி. ஆங்கிலத்துல இதைய கேமல் ஃபுட் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா இருவாச்சி, திரு அகத்தி, திருவாச்சி அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. மெல்ல மெல்ல அழிஞ்சு வரக்கூடிய அரிய இனம்தான் இந்த மருத்துவ குணம் கொண்ட மூலிகை. மனிதனோட வியாதிகள்ல தீர மருத்துவ பலன்கள் தருபவை மட்டுமல்லாம இது ஆன்மீகத்திலும் இந்த மந்தாரையானது மிகவும் முக்கியமான இடம் பிடித்திருக்கு. சித்த மருத்துவத்தில் இது பெரும் பங்கு வகிக்குது. இதனுடைய இலை, மலர், பட்டை மருத்துவ குணம் உடையது. இதனுடைய பிறப்பிடம் பார்த்தோம்னா சவுத் ஏசியா அப்படிங்கிறாங்க. உடலுக்கு நலம் தரும் திருவாச்சி மரம் வயிறு தொடர்பான அனைத்து பாதிப்புகளுக்கும் நிவாரணம் கொடுக்குது. கை கால் வலிகளை போக்குது. உணவை உண்ண பயன்படுத்தும் வாழை இலை போலவே திருவாச்சி இலைகள் பயன் தந்து மனிதர்களுக்கு உடல் சம்பந்தமான வியாதிகளை நீக்குவதோடு மனோவியாதிகளையும் நீக்கக்கூடிய தன்மை இந்த மந்தாரை அப்படிங்கிற திருவாச்சி மூலிகைக்கு இருக்கு. இதனுடைய இலைகள் இரத்த பேதி, இரத்த வாந்தி, மலச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை இருக்கு. திருவாச்சி பூக்களோட மொட்டுக்களை நல்லா அலசி 1 லிட்டர் தண்ணீர்ல கொதிக்க வச்சு அந்த தண்ணீர் 1/4 லிட்டர் அளவு சுண்டி வரும்போது காலை மாலை 2 வேளை 30 மில்லி அளவு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சிறுநீர் பாதையில ஏற்படக்கூடிய புண்கள் மற்றும் அதிகமா ஏற்படக்கூடிய எரிச்சல் போன்றவை நீங்குது. பெண்களுக்கு மாதவிழா காலங்களில் ஏற்பட போகும் அதிக இரத்தப்போக்கையும் இது கட்டுப்படுத்துது. இரத்த மூல பாதிப்புகளை நீக்குது. செவ்வண்ண நிறத்தில் இருக்கக்கூடிய சில வகை மந்தாரை பூக்களை நிழல்ல உலர்த்தி பொடி செய்து பனங்கற்கண்டு தேன் கலந்து சாப்பிட்டா நாள்பட்ட மலச்சிக்கல் பாதிப்புகள் நீங்குது. மந்தார மரப்பட்டைய பொடியாக்கி நீரில கொதிக்க வச்சு 3ல் 1 பங்கா மாற்றி சுண்டக்காய்ச்சி பருகினா செரிமான கோளாறு நீங்குது. தசைய வலுவாக்குது. சுவாச பிரச்சனைகளை சரி செய்யுது. இலைகளை துவையலா செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. நன்றி, வணக்கம்.